ஹாய்டா, வெல்கம் டு மொச்சுபனி எஃப்எஃப்எல். அண்ட் நான் உங்கள் ஃபேரி. அண்ட் நம்ம இப்போ பார்த்துட்ருக்க விமீன் 4 ஷார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்ததில் லாஸ்ட்டு நம்ம ஜிமின் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நான் வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறேன்ட்டு. பட் நம்ம டேங் சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு அண்ட் அதோடு தான் நிறுத்தியிருப்பேன். ஸோ வாங்கடா இப்போது நம்ம கண்டினியூ பண்ணலாம். எனக்கு தெரியல நான் ஏன் உன் மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்கேன்னு. அண்ட் ஐ சம்திங் ஃபீல் ஃபார் யூ. எனக்கு யார் மேலேயும் வராது அந்த ஃபீல் உன் மேலே வந்திருக்கு. ஸோ நான் எனக்கு பிடிச்சத யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அண்டு நீயா என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட அந்த லவ்வை யாருன்னு தெரிஞ்சால் அண்ட் உயிரோட வாட்சி இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இல்லை நான் அந்த பர்சனை தான் மேரேஜ் பண்ணுவேன், அந்த பர்சன் தான் எனக்கு வேணும்னு சொன்னேன்னா அப்புறம் அந்த பர்சன் இந்த உலகத்தில் இல்லாமலே போயிடுவாங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸ் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே ஜர்க் ஆகுறாங்க, ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகுறாங்க. அந்த வாய்ஸ் கேட்டு டேங்கோட அந்த ஐஸை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் இன்னமும் ஷிவரிங்கில் அழுகிறாங்க. அண்ட் இந்த மாதிரி உட்காந்து தேவையில்லாமல் அழுதுட்ருக்காத, ஐஸை வைப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா கீழே போகணும் அப்படின்றாங்க. நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்றாங்க. அவர் சொல்கிறாரு ஒன்றா தானே வந்தோம், ஒன்றாமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினை அப்படியே அவர் வந்து அந்த வால் சைட்லேருந்து பேக் சைட்லேருந்து ஒரு ஹேண்ட்ஸ் அண்ட் அவரோட அந்த முட்டிக்கு கீழே இருக்க காலில் ஒரு ஹேண்ட்ஸ் கொடுத்து அப்படியே அவரை திக்கிட்டு அப்படியே அந்த வாஷ்ரூம் போய் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சு அவரோட ஃபேஸ் அப்படியே வாஷ் பண்ணி விட்டு அப்படியே வைப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உன் கண்ணில் அந்த தண்ணி வரக்கூடாது, புரியுதா? உன் கண்ணில் அந்த அழுகி என்னால் பார்க்க முடியாது, நீ அழுகிறதையே என்னால் பார்க்க முடியாது. எப்போவுமே முன்னாடி ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருக்கணும். அண்ட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இதுதான், இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அண்ட் நீ உன்னோட பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டு இதுக்கப்புறம் என் கூட மட்டும்தான் இருக்கணும், என்னை பற்றி மட்டும்தான் நினைக்கணும், என்னை பற்றி மட்டும்தான் பேசணும். அண்ட் என்னை தவிர்த்து வேறு எந்த பர்சனையும் நீ பார்க்கணுன்னு நினச்சினா நான் ஒன்று பண்ண மாட்டேன் செல்லும். ஆனால் நீ பார்க்குற அந்த பர்சன் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அப்படியே கீழே போகிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஒரு ஹேண்ட்ஸை எடுக்க பார்க்குறாங்க. நான் 1 வீக்கில் தான் மேரேஜ் வச்சுருக்கேன்னு சொன்னேன், நாளைக்கே மேரேஜ் பண்ணிடுவேன் பரவாயில்லையா அப்படின்றாங்க. ஜிமின் அது சொன்ன ப்ளீஸ் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க, நீ சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சு, நான் உனக்கு சொன்னது தான் ஃபைனல், இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினி கூப்பிட்டுட்டு அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து 2 பேரும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண மாதிரி கீழே இறங்கி வராங்க. இந்த சைட் ஜிமின் அப்படியே ஒரு ஹேண்ட்ஸை எடுக்க பார்க்குறாங்க. டேயாங் அவரோட ஹேண்ட்ஸை நல்லாவே ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டு அவரோட அந்த நோஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகிடுச்சு, அவரோட ஃபேஸே ரெட் ஆகிடுச்சு. அண்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க. இந்த சைடு நம்ம டேயாங்கோட அம்மா அப்பா, ஜிமின் ஓட பேரண்ட்ஸ் எல்லாமே அந்த டைனிங் ஹால்லேருந்து அந்த ஹாலில் தான் உட்காந்துருப்பாங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க வரதை பார்க்குறாங்க. அண்ட் 2 பேரும் ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களும் ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைலோட பார்க் என் பையனுக்கு உன் பையனை ரொம்ப பிடிச்சிருக்குடா, ஜிமினையும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐயோ இவ்வளோ அழகாக இருக்க என் செல்லம், ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா இவனை பார்த்து, இப்போ வந்தான் இவன், அண்டு ரொம்ப அழகாக இருக்கா, சின்ன வயசை விட இப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கான்டா அவன் அப்படின்றாங்க. இந்த சைடு நம்ம பூசனில் தான் அவன் இப்போ தான் வந்தான், காலேஜ் படிக்கிறதுக்காக ஹாஸ்டல் போய் தங்கியிருந்தான் அவன், அதனால தான். ஸோ வந்து 1 வீக் தான் ஆகுது. சரி எனக்கும் ஒரே பையன், நான் அவனுக்கும் மேரேஜ் பண்ணணும், எல்லாத்தையும் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்கும்ல கிம், நல்ல ஒரு அப்பாவோட வேலைன்னு பிள்ளை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருக்க இடத்த பார்த்து கொடுக்கணும். எனக்கு உங்களோட ஃபேமிலினா எல்லா சேஃப்னஸும் அங்கே இருக்கும். அண்ட் உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நம்ம சூன் சம்மந்தியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட ஹக்ஸை பண்ணிக்கிட்டு அவங்களோட அந்த ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம மிஸ்ஸஸ் கிம் அண்ட் மிஸ்ஸஸ் பார்க்கும் ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் அவ்வளோ பிரைட் ஸ்மைலோடு நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு 2 பேரும் கீழே இறங்கி வந்து நம்ம ஜிமினை தான் டேயாங் அவரோட ஹிப்ஸில் ஹேண்ட்ஸை போட்டு டேட்
எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் மேரேஜ் எப்போ வைக்கிறீங்க அப்படின்றாங்க. இன்னும் ஒரு 2 or 4 months அப்படின்றாங்க. என்ன அவ்வளோ நாள் ஆகுமா? அவ்வளோ நாள்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இந்த வீக்ஸ்லேயே மேரேஜ் பண்ணுங்க. என்னாலலாம் இவனை பிரிஞ்சிருக்க முடியாது. இல்லைன்னா நான் இவனை என் கூடவே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க. சரி நம்ம பார்க்கணும். ஷாக் ஆகுறாங்க அவங்க ஃபேமிலி, ஜிமின் ஃபேமிலி, டே ஃபேமிலி எல்லாமே ஷாக் டே என்னடா சொல்கிற? அவ்வளோ யாரையும் பிடிக்கல என்ன? சரி இவனை பார்த்து அவனுக்கு பிடிச்சிருக்கு, சரி ஓகே அந்த மேரேஜ்க்கு எல்லாத்தையும் பண்ணணும் இல்லட்டியா? என்னோட ஒரே சன்னி அண்ட் இந்த பெரிய பிஸ்னஸ் வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனும் நீ. ஸோ இந்த மேரேஜ் எப்படி நடக்கணும், எப்படி பண்ணணும், அதெல்லாம் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல. அதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும்டா, வெயிட் பண்ணிடா. அவ்வளோ என்னடா அர்ஜென்டினா? அவ்வளோ பிடிச்சிருக்கா அவனுக்கு ஜிமினை? சின்ன வயசில் நீ அவனை பார்த்த எரிஞ்செறிஞ்சு விழுவ அப்படின்றாங்க. டேட் எனக்கு சின்ன வயசு கதையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு அவ்வளோதான். எனக்கு இன்னும் 1 week மேரேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா நான் நாளைக்கே கூப்பிட்டுட்டு போய் அவனை மேரேஜ் பண்ணிப்பேன் அண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். ஸோ ஏதோ உங்கள் ட்ரீம்காக சொல்கிறேன். நீங்கள் இந்த உங்கள் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லணுன்ட்டு. இல்லைன்னா நான் இப்போ கூட அவனை கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணி நான் இப்போவே அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. சரி ஜிமின் ஒரு மாதிரி ஷிவராக அப்படியே டேயாங்கே நம்ம வந்து பாவமாக பப்பி ஐஸில் பார்த்துட்ருக்காங்க. சரி பார்க்க ஒரு மாதிரி ஷாக்காக ஒரு வாயில் கை வச்சுட்டு நின்றுருக்காங்க. அந்த ஷாக்லேருந்து வெளியே வரல. நம்ம ஜிமினோட அம்மாவும் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க, டேயாங்க பார்க்குறாங்க. இந்த சைடு டேயாங்கோட அம்மாவும் அப்படி தான். டே ஏண்டா அந்த பையனை இப்படி பண்ணுற, பாவம்டா என் மூச்சு, அவனை பயப்படுத்தாதடா அப்படி சொல்லிட்டு ஜிமினை வந்து டேயாங்கோட அந்த ஹிப்பில் ஹேண்ட்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அவரோட ஹேண்ட்ஸ் ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்க பார்க்குறாங்க. ஜிமின் நீ என் பக்கம் வா அப்படி சொல்கிற மாதிரி. அந்த சைடு அவர் ஹோல்டு அந்த வெஸ்ட்டில் போட்டிருந்த ஹேண்ட்ஸை ரொம்ப டைட்டாக க்ரிப் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படின்ற மாதிரி லைட்டாக அப்படியே அவரோட அந்த முகத்தை சொல்லிக்கிறாங்க. டேயாங் அவங்க கூப்பிட்டா நீ போயிடுவியா? அண்ட் இனிமேல் நீ என் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கணும், புரியுதா அப்படின்ட்டு அவரோட அந்த இயர்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி எதுவுமே சொல்லலை, அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. அவரோட மனசில் என்ன இவன் இப்படி இருக்கான், இவன் ஹியூமன் தானா, அடுத்த ஒரு மனுஷங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான். காட் என்னை எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நிறுத்தி வச்சுருக்க. ஆப்போசிட்டில் என் ஃபேமிலி என்னோட அங்கிள் அண்ட் இவன் என்ன ஒரு மாதிரி அனிமல் மாதிரி நடந்துக்கிறான். நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்கேன். எனக்கு ஒரு லவ் இருக்குது அண்டு நான் கன்சீவாக இருக்கேன். என்னால் யாரையும் சீட் பண்ண முடியாது, என்னால் ஹர்ட் பண்ண முடியாதுன்னு எவ்வளோ சொல்கிறேன். ஆனால் இவன் என்ன இப்படி இருக்கான், ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கான். அண்டு இவனுக்கு அப்படி என்ன என் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். காட் என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா? என்ன லவ் பண்ணுவேன் வேற இங்கே இல்லை. என்ன ஆச்சோ 2 months ஆச்சு அவனை பார்த்து. ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவர் ரொம்பவே அவரோட டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு ஜிமினோட ஐஸ் கலங்கியிருக்கவே நம்ம கிம்மை பார்த்துட்டு ஏய் ஜிமின் என்னாச்சு, உனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்படியே ஜிமின் கிட்ட வர பார்க்குறாங்க. நிறுத்துங்க, அவனுக்கும் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் தானா அண்ட் அவன் உங்களை பிரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ அவனை நீங்கள் தேவையில்லாமல் கேள்வி கேட்குறத தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. இந்த சைடு நம்ம கிம் தான் டே என்னடா பார்த்து கொஞ்ச நேரத்துலேயே இப்படி பண்ணுற, பாவண்டா அவன் பயந்துட போகிறான்டா, குழந்தை பிள்ளை அவன் தெரியுமா, உன் கேரக்டருக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாதுடா, அட்லீஸ்ட் அவன்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக வச்சு நடந்துக்க, இல்லைன்னா நான் இந்த மேரேஜை கண்டிப்பாக நிறுத்திடுவேன்ட்டியா, இவ்வளோ ரூடாக நடந்துக்காது அவன்கிட்ட அப்படின்றாங்க. ஓகே நான் நார்மலாக தான் இருக்கேன், அவனை யாரும் ஹர்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான், நான் தேவையில்லாமல் கேள்வி கேட்காதீங்க, சீக்கிரமாக மேரேஜ்க்கு ரெடி பண்ணுங்க, என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே டேயாங்க அப்படியே நிமிந்து பார்த்துட்டே இருக்காங்க. சரி ஜிமின் அப்படி கீழே டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி இந்த சைடு கிம்மும் பார்க்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்டு இப்போவே ரொம்பவே ப்ரொடக்டிவாக தான் இருக்கான் உன் சன் மேலே, ஸோ பயப்படாத தெரியும்ல,
எனக்கு எந்த பயமும் இல்லைடா. சரி அவன் சொல்கிற மாதிரி 1 வீக்லேயே மேரேஜ் பண்ணிடலாம், இல்லைனா அவன் என் பிள்ளைய நீ தூக்கிட்டு போயிடுவேன்ட்டு என்கிட்டயே மிரட்டுறான்டா டே என்னடா அப்படின்றாங்க. ஆமாம் அவன் அப்படி தான்டா, அவனுக்கு பிடிச்சதுன்னா அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு விஷயத்தை அவன் அடையாமல் விட மாட்டான். பிஸ்னஸ்லேயே அப்படி பண்ணி தான் இப்போ நம்பர் 1 பொசிஷனில் இருக்கான். அண்ட் கொஞ்சம் முரடேன்னா நீ எதுவும் நினச்சிக்காத பார்க் அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு டேங்கா பற்றி தான் எல்லாமே தெரியுமே அப்படின்றாங்க. சந்தோஷம்டா, சரி நான் போயிட்டு மேரேஜ்க்கு சீக்கிரமாக எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். விட்டால் நாளைக்கே அவன் சொல்லாமல் கொள்ளாமல் கூட தூக்கிட்டு போயிடுவான். நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அண்ட் 1 வீக்லேயே மேரேஜ் வச்சுக்கலாம் ஓகேவா அப்படின்ட்டு அவங்களும் பேசுகிறாங்க. இன்சைடு டேங்கோ ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அவரோட ஹெட்டு டவுன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே நம்ம ஜிமின் அண்ட் டேங் வீட்டில் மேரேஜும் 1 வீக்கில் கன்ஃபார்ம் பண்ணி ஊருக்கே அவங்க பெரிய ஒரு பார்ட்டி மாதிரி அந்த மேரேஜை நடத்துகிறாங்க. அண்ட் மேரேஜில் அவ்வளோ பிஸ்னஸ் மேன்ஸ் அண்ட் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஜிமின்க்கு ஒரு மாதிரி அந்த டேஸ் ஒரு ரூமில் உட்காந்துருக்காரு. அந்த ஐஸு அப்படியே மிரரை பார்த்துட்டே இருக்குது. அவரோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ். அவரோட ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை வச்சுட்டு இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல, என்னால் சாகவும் முடியாது. அண்ட் இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியலை. நான் இவனை ஸ்டார்டிங்கில் இருந்து சின்ன வயசில் இருந்து பார்க்கும்போதே ரொம்பவே பயப்படுவேன். ஆனால் என்னை விதி இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கல. என்னால் சாகவும் முடியலை. உனக்காக தான் நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காட் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி கோல்டன் கலர் ஒயிட் கலர் பார்டர் அப்படி போட்டு ஒரு கோட் அண்டு அந்த ட்ரெஸ் அவருக்காகவே ரொம்பவே பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணப்பட்டது அண்ட் ஆர்டர் பண்ணி செஞ்சது. அவ்வளோ ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸில் அப்படி இருக்கார். அவ்வளோ எலகண்ட்டாக பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கார் ஜிமின். அந்த ட்ரெஸ் அவ்வளோ ஒரு மாதிரி ஷைனியாக இருக்குது, ஜொலிக்குது. இந்த சைடு ஜிமினோட ரூம் டோர் அப்படியே நாக் ஆகுது. இந்த சைடு ஜிமினோட அம்மா அப்பா தான். ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் அவரோட அந்த வைப்ஸை அவரோட அந்த ஐஸ் எல்லாமே லைட்டாக வைப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மைல் வர வச்சுக்கிட்டே டேடி அப்படின்றாங்க. மேரேஜ்க்கு டைம் ஆகுது அண்ட் மாப்பிள்ளை அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க போலாமா அப்படின்றாங்க. ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணிவிட்டு கல் பண்ணுறாங்க. ஏன் ஜிமின் எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ட்டு. அந்த சரி நம்ம டேங் சொன்னது தான் ஜிமின்க்கு ஞாபகம் வருது. நீ இப்போ மேரேஜ்க்கு ஓகே சொல்லலைன்னா உன்னோட அந்த லவர் கில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜிமின் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு அப்படின்னா அவர்கிட்ட பேசியாச்சும் புரிய வைப்போம். இப்போ மேரேஜ் நிறுத்தினா தேவையில்லாமல் ப்ராப்ளம் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு இல்லை டேடி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஓகே போகலாமா அப்படின்ட்டு அப்படியே அவங்கள கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்படியே ஜிமின் அவங்க ஃபாதரோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி அந்த மேரேஜ் ஹாலில் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த நம்மளோட மேரேஜ் ஹாலில் நம்ம டேங் ஸ்டேஜ் மேலே ஒரு மாதிரி பிளாக் கலர் ஷூட் அண்ட் ஒரு மாதிரி சில்வர் கலரில் டிசைனோட அது பார்க்க அப்படியே ஒரு மாதிரி கோல்டாக ஒரு கிங் மாதிரி இருக்கார் நம்ம டேங். அவரோட ட்ரெஸ்ஸும் ரொம்பவே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கு. அவர் அப்படி காட்டுது ரொம்ப ஹாட்டாக அப்படி நின்றுருக்காரு. அவரை பற்றி தான் அங்கே காசப் போயிட்டுருக்கு. இவ்வளோ அழகாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரொம்ப அழகு. அந்த ட்ரெஸ் இன்னும் அவருக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு எல்லோரும் அங்கே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜிமினை பார்க்க ஆரம்பிச்சது. ஜிமினை அந்த ஐஸ் எல்லா ஐஸும் பார்க்குது. வாவ் இவ்வளோ அழகாக இருக்கால பார்க்கோட சன், இவ்வளோ அழகாக இருக்கான். இவ்வளோ நாளாக நம்ம இவனை பார்க்காம அவன் கொரியாவில் இருந்தால ஸோ அதனால தான் நம்மளால் பார்க்க முடியல. அழகான பையனை ஒழிச்சு வச்சிட்டாங்க நம்ம பார்க். பரவாயில்ல, 2 அழகும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காங்க 2 பேரும் அப்படின்ட்டு எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க. சரி டேங்க் ஒரு மாதிரி பொசசிவாகுது. ஒரு மாதிரி அவர் ஐஸ் எல்லாரோட ஐஸும் ஜிமின் மேலே டேர்ன் ஆகவே அவருக்கு ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஜெல்லஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இவனை எல்லா கண்ணும் பார்க்குது. ஏன்னா என் பேரண்ட்ஸ் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி அவருடைய
ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை பார்த்து பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. பட் ஜிமினோட ஃபேஸில் எந்த ஒரு ஸ்மைல் நான் சொல்ல. அப்படியே டேயாங்க தான் பார்க்குறாங்க. அந்த ஐஸ்லேயே டேயாங்கோடைய ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக அந்த ஐஸை விங்க் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே முழிச்சிட்டு அப்படியே டவுன் பண்ணிடுறாங்க ஹெட்டை. ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கும்போது அப்படியே ஜிமினோட அப்பா டேயாங்கிட்ட வந்து அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்து ஜிமின் கையோடு சேர்த்து வைக்கிறாங்க. டேயாங் அப்படியே அந்த ஹேண்ட்ஸை டைட்டாக கோத்து பிடிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே அதை ஃபீல் பண்ணுறாங்க, அந்த வார்ம்னஸ்ஸை. அப்படியே கம்முன்னு நிற்கிறாங்க. இப்போ ப்ரைஸ்டோ வந்து அவரோட அந்த மேரேஜோட அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டேயாங்கும் பிரைட் ஸ்மைலோட ஜிமினியே பார்த்துக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அண்ட் ஜிமினும் அவர் சொல்கிறதுக்கு மட்டும் எஸ் மட்டும் சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ அவர் சொல்கிறாங்க, உங்கள் மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சுது, உங்களோட ப்ரைடை நீங்கள் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எல்லாருமே அப்படியே சேரப் பண்ணுறாங்க. அப்படியே டேயாங் ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஃப்ரண்ட்டில் தான் இழுக்கிறாங்க. லைட்டாக ஜிமின் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்ததும் அப்படியே அவரோட ஹெட்டை சாய்ச்ச மாதிரி, அவரோட ஹிப்பை பிடிச்ச மாதிரி லைட்டாக அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறாங்க லிப்ஸ்லேயே. ஃபைனலி வி காட் மேரேஜ் அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவரோட காதுகிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த சைட் ஜிமினுக்கு ரொம்ப ஷிவர் ஆகுது. இவர் அப்படி பேசினதும் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாங்க. அவர் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. டேயாங் ஜிமின் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தாங்க பிரேக் பண்ணுறாங்க. அப்படியே அந்த மேரேஜும் அப்படி இதுவாக முடியுது, ரொம்ப ஹாப்பியாக முடியுது. ஜிமினுக்கு மட்டும்தான் அங்கே சேட்னஸ் ரொம்பவே. அப்படியே அந்த மேரேஜ் ஹால்லேருந்து முடிஞ்சு அவங்களும் வராங்க கார்கிட்ட. அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி டியரோட நிற்கிறாங்க. ஜிமினோட பேரண்ட்ஸ் ஜிமினும் போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்பா அப்படின்றாங்க. ஜிமின், உனக்கு எப்போல்லாம் அப்போ பார்க்கணுன்னு ஃபோன் தோணுதோ அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து பார்ப்பேன். நீ மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அண்டு ஹாப்பியாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ப்ளஸ் பண்ணி அவங்க ஹக் பண்ணி எல்லோரும் ஒரு மாதிரி அவரை இது பண்ணி எமோஷ்னலாக அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு அனுப்புகிறாங்க. இப்போது நம்ம டேங் தான் அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. ஜிமின் எப்போ வருவான் அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம ஜிமினும் அப்படியே அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணி தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ டேங் தான் அவரோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. என்னன்ட்டு பார்த்தா டேங் இல்லை வா ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்றாங்க. அது டேங் அப்பா எங்கேயோ போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினும் அப்படின்ட்டு அப்படியே லைட்டாக முடிஞ்சு அவரும் அந்த கார்கிட்ட போய்ட்டு ரொம்ப தள்ளி கார்னர் சீட்டில் உட்காடுறாங்க. இந்த சைட் டேங் தான் அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் அவர் பக்கத்தில் இழுக்கிறாங்க. ரொம்ப பக்கத்தில் நெருக்கி உட்கார வச்சுக்கிறாங்க. ஜிமினில் என்ன பண்ணுறீங்க, கை எடுங்க அப்படின்றாங்க. இனிமேல் இப்படி தான் இருக்கணும் நீ அப்படின்ட்டு அப்படியே அவரோட சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவர் ஐஸில் அவ்வளோ ஒரு டியர்ஸ். அப்படியே அவர் சொல்கிறாங்க, டிரைவர் வண்டி எடுங்க, அப்பா நான் மேன்ஷனுக்கு போகிறேன் அண்டு ஜூன் நான் உங்களை பார்க்குறேன் அண்ட் 1 வீக் எனக்கு ஆஃபீஸ் லீவ், நீங்கள் பார்த்துக்கங்க சரியா அப்படின்ட்டாங்க. டேயாங் நீ பண்ணுறது சரியில்லைடா, பாவம் ஜிமின், எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, நான் பார்த்துப்பேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்களும் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த மேன்ஷன் எப்படின்னா நம்ம ஜிமின் அண்ட் கிம் அங்கிள் அவங்க 2 பேரோட வீட்டையும் கொஞ்சம் லாங்கில் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 hours போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்சைட் ஜிமின் தான். அவர் அழுது அவரோட சீக்ஸ் அவர் ஃபேஸ் எல்லாமே ரெட் ஆயிடுச்சு. டேயாங் அப்படியே ஒரு ஃபேஸை பார்க்குறாங்க. நிமிர்ந்து பார்க்கும்போது ஜிமின் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கார், ரொம்ப டயர்டாக இருக்கார். நிறையா அந்த ட்ராவல் போயிட்டே இருக்கவே அவருக்கு லைட்டாக தூக்கம் வருது. அவரால் முடியலை, டயர்டாக இருக்கார். அப்படியே உட்காந்துட்டே தூங்க ட்ரை பண்ணுறாரு. சரி இதை பார்த்த நம்ம டேயாங் தான் அப்படியே அவரோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை கொடுத்து அவரோட ஒரு ஷோல்டரை மட்டும் லைட்டாக கீழே இறக்கி ஜிமினை படுக்க வச்சுக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு அவரோட அந்த தொடை சொல்லுவாங்க இல்லையா, அதை லேம்ப் அது மேலே ஒரு ஹேண்ட்ஸை அடிச்சு ரப் பண்ணி கொடுத்துட்டு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பட் அப்படியே ஜிமின் தூங்கிட்டுருக்காங்க. ட்ராவலிங்கும் போயிட்டுருக்கு. இப்போ 2 hours ஆகுது. அப்படியே ஒரு மேன்ஷன் கிட்ட தான் போய் நிற்கிது. அந்த மேன்ஷன் வெளியிலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ பெருசாக இருக்குது.
ஃபுல்லாக கிளாஸால் ஆனது, ஃபுல்லாக கார்டன். அந்த கார் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஃபுல் அண்ட் லைட்ஸு, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சிட்டிங்ஸ் 2 சைடும் பெரிய கார்டன், அவ்வளோ பெரிய மேன்ஷன் ஆப்போசிட்டில், ரொம்பவே பார்க்கவே சூப்பராக கிளாசிக்காக இருக்குது. அப்படியே அந்த கார் உள்ளே போகுது. இப்போது கார் ஸ்டாப் ஆனது ஜிமின் லைட்டாக அந்த வைப்ரேட்டில் எழுந்திரிச்சிட்றாங்க. ஒரு மாதிரி அதை பார்த்தா டேங்கோட அந்த ஷோல்டர் மேலே இருக்கிறத அவர் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே சட்டுன்னு எழுந்திரிச்சிட்றாங்க. ஐம் சாரி அப்படின்னு இன்சைட் டேங்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, இனிமேல் நீ எனக்கு சாரிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை பேபி பாய் அப்படின்ட்டு அவர் சீக்ஸ்லேயே ஒரு சின்னதாக ஒரு அழகாக தட்டுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இன்சைட் அந்த டிரைவரோ இறங்கிட்டு டேங்க்கு வெல்கம் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட லக்கேஜெல்லாம் வந்து மேட் கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க உள்ள. இப்போ டேங் தான் இறங்கிட்டு மாசா அவரோட கோட் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின்க்கு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி உள்ளே உட்காந்துருக்காங்க. என்ன வெளியே வர மனசு இல்லையா, என்ன நான் தூக்கிட்டு போனோமா உன்னை அப்படின்றாங்க. அப்போ ஜிமின் இல்லை இது நான் வந்துட்டேன், நானே வந்துக்கிறேன் அப்படின்றாரு. சீக்கிரம் வா அப்படின்றாரு. ஓகே அப்படின்ட்டு அவர் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இறங்குறாங்க. அந்த நைட் டைம் சுற்றி அந்த லைட்டு, ஜிமின் அந்த கோல்டன் ஒயிட் கலரு கோட்டில் ஒரு மாதிரி ஷைன் ஆகுறாரு. அவர் ஃபேஸ்க்கும் அந்த க்ளோக்கும் அந்த ட்ரெஸ்ஸும் ஒரு மாதிரி அந்த கிளைமேட்ஸ் டேங் அப்படியே ஒரு மாதிரி ஜிமினை டாப் டு பாட்டம் வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க. அவரோட அந்த அழுதி இருந்த அந்த சீக்ஸ் பிங்காக, அவரோட நோஸ் எல்லாம் ஒரு மாதிரி. அப்போ கூட அவ்வளோ அழகாக இருக்கார் அவர். டேங் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு நின்று பார்த்துட்ருக்காங்க. டேங்க ஜிமின் அப்படி வர்றது, வெளியே நிற்கிறது எல்லாமே அவருக்கு ஸ்லோ மோஷன் வெஷன்லேயே தெரியுது. சரி டேங் தான் ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் வெளியே வந்துட்டு அப்படின்றாங்க. சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளோ அழகாக இருக்கு நீ. அச்சோ 1 வீக்காக உன்னை நான் பார்க்காம ரொம்பவே ஃபீல் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை அந்த கார்லேயே வச்சு லாக் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஜர்க் ஆகுறாங்க. அவரோட அந்த ஸ்டொமக்கில் தான், அவரோட வயிற்று மேலே தான் ஹேண்ட்ஸை கொண்டு போகிறாங்க. 2 வயிற்றையும் கவர் பண்ண மாதிரி. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஹேண்ட்ஸை அவரோட ஸ்டொமக்கில் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்க்குறாங்க. டேங் அது எதுவுமே நோட் பண்ணவே இல்லை. ஜிமினை அந்த கார்லேயே வச்சு லாக் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி நர்வஸான ஐஸ்லேயே டேங்க பார்க்குறாங்க. டேங் ஒரு மாதிரி அவரோட ஐஸ் அவ்வளோ ஒரு மாதிரி அப்சஸ்டாக டார்க்காக இருக்குது. அப்படியே ஜிமினோட அந்த லிப்ஸில் தான் அப்படி கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ தெரியலடா, உன்னோட அந்த லிப்ஸ் என்னமோ பண்ணுது. அது அந்த மேரேஜில், ஐயோ உனக்கு நான் அந்த கிஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் உன்னோட வீட்டில் ஃபர்ஸ்ட் நான் கிஸ் பண்ணப்போ அந்த லிப்ஸ் எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லிகிட்டே இருக்கு. என்னால் அது பிரிஞ்சு இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வச்சு எப்படி கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. சரி நம்ம ஜிமின் தான் என்ன பண்ணுறீங்க, வெளியே இருக்கும் ப்ளீஸ் டேங் புரிஞ்சுக்கோங்க, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. சைட் ஜிமின் அப்படி சொன்னதோ டேங்கும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்காது. அதான் உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் எனக்கு நீ முழுசாக சொந்தம். ஸோ நீ என்னை ஸ்டாப் பண்ணலாம் முடியாது, புரியுதா? ஸ்டாப் பண்ணவும் என்னை ட்ரை பண்ணாது அப்படின்னா என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரை புஷ் பண்ணுறாங்க. அவரோட ஹேண்ட்ஸை எடுத்து செஸ்டில் வச்சு டேங்கோ ஒரு மாதிரி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு அவரோட ஃபுட்டு அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே ஒரு கிக் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு ஷவுட்டாக ஜிமின் ஒரு மாதிரி ஜக் ஆகுறாங்க. டேங்க அப்படியே உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸை தான் ஹோல்ட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமின் இல்லை நான் வந்துக்கிறேன், என்னை விடுங்க, கம்னவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ என்ட்ரன்ஸில் தான் எல்லா மெய்டும் வீட்டில் மேக்ஸிமம் ஒரு 10 மெய்ட் கிட்ஸாக இருக்காங்க. எல்லாருமே அப்படியே அசம்பிள் ஆகுறாங்க. அண்ட் மெய்ட் கிட்ட எல்லாரையும் பார்த்துட்டு, அண்ட் மெய்ட் என்னோட ஹபி, இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை அவருக்கு கொடுக்கணும். அண்ட் இனிமேல் அவரை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும், புரியுதா?
அவர் என்ன மிஸ்டேக் சாப்பிடல, இந்த வீட்டில் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் திட்டு உங்களுக்கு தான் விழும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவனை சேஃபாக பார்த்துக்கங்க. அண்ட் நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது, தெரியும்ல மிஸ்டேக் நடந்தால் என்ன ஆகும்ன்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லோரும் ஒரு மாதிரி அப்படியே பயந்த ஐஸோட எஸ் சார் அப்படின்ட்டு ஹெட்டை மட்டும் நாக் பண்ணுறாங்க. சீக்கிரமாக டின்னர் ரெடி பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. இன்சைட் ஜிமின் தான் ஒரு மாதிரி ஷிவர ஐஸோடு நின்றுட்டுருக்காங்க. டேயாங் அப்படியே ஜிமினை தான் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறேன், வா ரூமுக்கு போகலாம் அப்படின்றாங்க. அது 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 அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவருக்கு பேச்சே வரலை. என்ன அப்படின்றாரு. இல்லை நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. என்ன சொன்னேன் அப்படின்றாங்க. எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ ஹாலில் தான் நின்றுட்டுருக்காங்க இவங்க 2 பேரும். மேலே ஸ்டெப்ஸில் தான் அவங்களோட ரூம். அது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மேரேஜ் பண்ணிட்டீங்கள்ல, அட்லீஸ்ட் எனக்கு தனியாக ரூம் வச்சு கொடுங்க. என்னால் அவங்க கூட ஸ்டே பண்ண முடியாது. ப்ளீஸ் ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க? என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என்னால் முடியலை, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்ன சொல்லி புரிய வைப்பேன், எனக்கு புரியலை அப்படின்றாங்க. சரி அங்கே அதை எதுவுமே காதில் வாங்கிக்கவே இல்லை. அத்தனை வாட்டி சொல்லிட்டேன், என்கிட்ட இதை பற்றி பேசாத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை ஒரு மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே தூக்கிடுறாங்க. மிஸ்டர் தியாங் என்ன பண்ணுறீங்க, எனக்கு விட்டுங்க. இதுக்கப்புறம் நீ பேசினேன்னா அப்புறம் பேசுறதுக்கு வாயே இருக்காது, ஃபுல்லாமே பிடிச்சி கடிச்சு வச்சிடறாங்க, வாய் மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. சரி ஓகே 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 என்னை விடுங்க, நானே வந்துக்கிறேன், எனக்கு தெரியும், நீ மூடு வாய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அப்படியே தூக்கிறாங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் தான் ஏறி போயிட்டுருக்காங்க. ஜிமின்க்கு டியாங்கை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. டியாங்க்கு ஜிமின் அவரோட ஹேண்ட்ஸில் இருக்கிறது, அவரோட வார்ம்னஸ் டியாங்க்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது. அவர் பாடியை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. அவரை டச் பண்ண அவரை பார்த்தாலே அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இவன்கிட்ட மட்டும் எனக்கு இப்படி இருக்குது, அண்ட் இவன் இவ்வளோ சொல்லியும் ஏன் நான் இவன் மேலே கன்சல்ட் பண்ண மாட்டேன், டியாங் அவனை பற்றி எனக்கு தெரிய மாட்டேங்குதா அப்படி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே போகிறாங்க. இப்போ டோர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டோரை பார்த்தா டோரில் ஓப்பன் பண்ணதும் அந்த ரூமை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. ஜிமினோட ரூம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. ஜிமினை விட இது பெரிய ரூம், ஃபுல்லாக சுற்றி கிளாஸஸான விண்டோஸ் அண்டு ஜிமினுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அந்த ரூம். அந்த டாய்ஸஸ் எல்லாமே ஜிமின் ஒரு மாதிரி எக்ஸைட்டாக பார்க்குறாங்க. டேங்கோட கையில் இருந்துட்டு இப்போ ஜிமின் அந்த ரூமை பார்த்ததுமே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டா. ஒரு ஐஸ் அப்படியே ஷாக்காக இருந்த ஐஸ் அப்படியே குழந்த மாதிரி மாறிடுது. இப்போ ஜிமின் அப்படி பார்த்ததோ டேங்க்கு ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் வருது. அவர் அப்படியே இறக்கி விட்டுறாங்க. இது இனிமேல் இதான் நம்ம ரூம், அண்ட் இங்கே தான் நீ தூங்கணும், இங்கே ஹாலில் தூங்குறேன், சோஃபாவில் தூங்குறேன், அடுத்த ரூம் கொடுங்க, இந்த மாதிரி கதையெல்லாம் என்கிட்ட பேசாது. என் கூட தான் தூங்கணும், என்னை ஹக் பண்ணிட்டு தான் தூங்கணும். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு நான் உன்னை விட்டுறேன், அதுக்காக உன்னை டச் பண்ணாமல் கிஸ் பண்ணாமலாம் என்னால் இருக்க முடியாது, புரியுதா? சீக்கிரம் பேபி பிறந்ததுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன். அண்ட் இனிமேல் உன்னோட செக்கப்ஸ்லாம் நீ என்கிட்ட எங்கேயே டாக்டர்ஸ் வீட்டில் வந்து பார்ப்பாங்க. அண்ட் முக்கியமான எதனா இருந்தால் நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன், ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் உன்னோட அந்த எக்ஸ் லவரை மீட் பண்ணணுன்னு நினைக்காத அப்படின்றாங்க. ஜிமினுக்கு இது கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி லாங் ப்ரீத் இழுத்து விடுறாங்க. ஒரு மாதிரி சேடாகிறாங்க. அப்போது ட்ரெஸ் மாற்றிட்டு வா, அண்ட் உனக்கு அங்கே பைஜாமா செட்ஸ்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்ட்போர்ட் காட்டுறாங்க. அது ஃபுல்லாமே ஜிமினுக்கு வெறும் நைட் வேர்ஸ் அண்ட் அவ்வளோ டோர்ஸ் அண்ட் அவ்வளோ கபோர்ட்ஸ் இருக்குது. ஜிமினுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாமே பார்த்து எல்லாமே செஞ்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே. டெக்கரேஷன் ஜிமினோட ரூமில் வச்சுருந்ததை விட ரொம்பவே காஸ்ட்லியான அந்த டாய்ஸஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜிமின் ஒரு மாதிரி லாங் ப்ரீத் இழுத்து விட்டுட்டு, ஏதோ கீ கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி இருக்குது என் வாழ்க்கையில் எனக்குன்னு எந்த சந்தோஷமும் இல்லை ஒன்று தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டொமக்கை ரப் பண்ணிக்கிட்டே அவர் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு மாதிரி அந்த ஷவரில் அவ்வளோ அழுகிறாரு.
முடிஞ்ச அளவுக்கு அழுது ரொம்பவே வீக் ஆகிடுறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரோட பைஜாமா ஒரு பிங்க் கலரில் இந்த கார்ட்டூன்ஸ்லாம் போட்ட மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் போட்ட மாதிரி ஒரு பைஜாமா செட் அழகாக போட்டுட்டு வராங்க. அவரோட ஹெட்டில் வாட்டர் ட்ராப் ஆகிட்டுருக்கு. அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்துட்டுருக்காங்க வெளியே. இந்த சைடு டயாங் ஏற்கனவே அவர் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்காந்துட்ருப்பார். ஸோ அப்படியே வந்து பார்க்குறாங்க. அந்த சோஃபாவில் தான் உட்காந்துட்ருப்பார். ஜிமின் அப்படியே அந்த வெளியே வந்து அப்படியே ஹெட்டை ரப் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி திங்கிங்காக வந்துட்டுருக்காரு. டயாங்க்கு ஜிமின் அவ்வளோ கவர்ச்சியஸாக இருக்காங்க பார்க்கவே. இவன் எப்படி பார்த்தாலும் என் கண்ணுக்கு அழகாக தான் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த சோஃபாலேருந்து எழுந்திரிக்கிறாங்க. அவரும் ஒரு ஷார்ட்ஸ், ஒரு பிளாக் கலர் ஷார்ட்ஸ் அண்ட் ஒரு ஷர்ட்டு டிஷர்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. ஸோ அப்படியே இறங்கி எழுந்திரிச்சு வராங்க. அந்த சைடு ஜிமின் அது கவனிக்கவே இல்லை. டயாங் அந்த ரூமில் இருக்கிறதே கவனிக்கல அவர். ஸோ அப்படியே இப்போது வந்து அவரோட ஹெட்டை ரப் பண்ணிகிட்டே வராங்க. அந்த சைடு டயாங் வராங்க. ஜிமின் அப்படியே அவரோட செஸ்ட்டில் தான் வந்து பாப்பாயிட்டு நிற்கிறாங்க. என்ன இது மேலே மோதிட்டோம் அப்படின்ட்டு பார்த்தா நம்ம டயாங் அப்படியே ஒரு மாதிரி டேக்ஸிவ் லுக்கில் ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி லிப்ஸை பைட் பண்ண மாதிரி. ஜிமினுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்ன இவன் இப்படி வந்து நின்றுட்டுருக்கான் அப்படின்ட்டு அப்படியே அவரை ஃபேஸை திருப்பிக்கிறாங்க. சரி திருப்பின அந்த ஃபேஸை தான் டயாங் பிடிச்சிட்டு, என்னை பார்த்தா கூட உனக்கு பிடிக்க மாட்டேங்குதா? இனிமேல் இந்த ரூமில் தான் இருக்கணும். 24 ஹவர்ஸும் என்னை பார்த்துட்டு தான் இருக்கணும். 1 வீக் நான் ஒர்க் கூட போக மாட்டேன். ஸோ எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அண்ட் இந்த பார்ட் இதோட முடியுதுடா. இதோட நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் அண்ட் லைக்ஸ் பண்ணிவிடுங்கடா.